another horror story. Bye bye. புரியுதுல? அந்த கதையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதுக்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இருக்கலாம், இல்லாம கூட போலாம், இருந்தும் இல்லாம கூட போகலாம். நான் நினைச்சேன் மேகம் உடஞ்சி போச்சுடு. ஐயோ சாலா, இப்பதான் அந்த கதை கேட்க நல்லா இருக்கும். லைட் கலரு நீளம், அழகான கண்ணு. எனக்கு அந்த மாதிரி கண்ணு இருந்தா நல்லா இருக்கும். இதே விஷயம் தான் அடிக்கடி நடக்குது. அவங்க அடிக்கடி வெளியில போவாங்க, வீட்டுல இருக்கிற குழந்தை அடிக்கடி அழுவோம், உட்காந்து அழுவோம். அது எல்லாத்தையுமே கிளியரா போட்டிருப்பாங்க. சோ நான் சொல்றதுனால நீங்க போய் விளையாண்டுருவீங்க, சொல்றதுனால விளையாடாதவங்க கூட போய் விளையாண்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஆரம்பிக்கலாமா? என்ன ஆகுதோ, நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா விளையாடலாம். ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் மேல தயவு செய்து பழிய போட்டுறாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் அந்த சம்பந்தமும் இல்ல. அந்த குழந்தைய பேபி ப்ளூவா தூக்க முடியும், தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி வருமா? எனக்குதான் பயமா இருக்கு. பாத்ரூம்ல உள்ள லைட்ட வரைக்கும் பேசி பேசி எனக்கு வாய் தான் வலிக்குது. நான் என்னன்னு சொல்லுவேன் இப்படி நான்? ஐயோ கடவுளே கடவுளே. குழந்தைய எப்படி தூக்குவீங்களோ, குழந்தைய எப்படி தூக்குவீங்க? இல்ல இப்படி கூட சில பேர் தூக்குவாங்க தானே. இப்படிதான் விளையாட முடியும், ஓகேவா? இஷ்டத்துக்கு விளையாண்டீங்கன்னா வராட்டி எனக்கு தெரியாது. கைய சுரண்டுற மாதிரி ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இத நீங்க சீக்கிரமா செய்யணும். மறுபடியும் சொல்றேன், சீக்கிரமா செய்யணும்.